Hi guys, welcome to Friday Tech Tamil. நேத்துக்கான டெக் நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான டெக் நியூஸ் இப்போ பார்த்தலாம். இன்னைக்கு ஜூன் 27 என் பேர் தினேஷ். லெட்ஸ் ஸ்டார்ட் தி டெக் நியூஸ். ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 வயர்லெஸ். ஸோ இது வந்து ட்ரூலி வயர்லெஸ் பட்ஸு. ஸோ இதோட செகண்ட் வெர்ஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட கலர் வெர்ஷன் மட்டும் இப்போதைக்கு லீக் ஆகிருக்கு. அதுக்கான இமேஜஸ் வந்து சைடில் காமிக்கணும், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அண்ட் க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலர் 3 வேரியண்ட்டில் வருது. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டாகவும் இருக்காது, ஃபுல்லாக வந்து க்ரீனாகவும் இருக்காது. இன்னர் மட்டும் க்ரீனாகவும் வெளியே ஒயிட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சைடில் பார்க்கலாம், ஸ்க்ரோல் பண்ணுறேன். அண்ட் அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் ஒரு புது பேட்டர்ன் ஒன்று வாங்கியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இப்படி ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோனோட மேலே டாப்போ இல்லை பாட்டமோ, டாப்னு சொல்ல, ஸோ பாட்டம் மட்டும் கழட்டி எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. அண்டு இதோட பேட்டர்ன் பேர் சொல்கிறாங்கன்னா bracelet ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் சொல்கிறாங்க. அண்டு இது வந்து ஆப்ஷன் வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கராக அப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா MIUI 4 வந்து MIUI 13 வந்து அஃபிஷியலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வேறு என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இந்த MIUI 13 அப்படிங்கிற இந்த வெர்ஷன் வந்து இதெல்லாம் வரும்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஷியோமியோட MI11, MI10 சீரிஸ், MI9 சீரிஸ், Redmi K40 சீரிஸ், Redmi K30 சீரிஸ், Redmi Note 10 சீரிஸ், Redmi Note 9 சீரிஸ், Redmi Note 8 சீரிஸ், இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே MIUI 13 கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, நாச் டிஸ்பிளே இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இனிமேல் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுமே வந்து கன்ஃபார்ம் ஒரு 100 டிஸ்பிளே கேமரா ஸ்மார்ட் ஃபோன் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போதைக்கு மேனுஃபேக்சர்ஸ் இடையில பேச்சு ஓடிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேட்டர்ன்ஸ் அதாவது லீக் ஆகிட்டுருக்கு. இந்த வருஷத்தோட எண்டில் கன்ஃபார்ம் 1-2 ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம பார்த்துருவோம். அப்படி அதாவது ரீட்டைல் சேலில் நம்ம பார்த்துடலாம். அண்ட் அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லெனோவோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து 895 Snapdragon 895 அப்படிங்கிற சிப்பில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வருஷமே வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து Snapdragon 895 அப்படிங்கிற சிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது குளோபலாக தான் வரப்போகுது, ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வராது. அண்ட் அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரியும். நிறையா ஆப்ஸ் வந்து அதாவது நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே வந்து இந்த விண்டோஸ் 11 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக என்னென்னா விண்டோஸ் 11 வந்து இப்போது ஏஎம்டி ப்ராசராக இருந்தாலும் சரி, எல்லாம் அதுக்கப்புறம் இன்டெல் ப்ராசர் எதாக இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா Huawei Nova 8i அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து அஃபிஷியலாக ரெண்டருக்கு வந்துருச்சு. ஸோ அதோட இமேஜ் எல்லாமே சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் நீங்கள் பாருங்கள். ஸோ அது பார்க்க வந்து ஒரு Huaweiயோட மேட் சீரிஸ் மாதிரியே இருக்குது. அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா விவோவோட நெக்ஸ்ட் லைனப்பில் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இது வரைக்கும் அவங்க வந்து அதாவது பாப்அப் கேமராவில் வந்து கொண்டு வந்தாங்க. அது போக வந்து இன்டிஸ்பிளே கேமராவில் ஒரு கொண்டு வராங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை வந்து ஸ்லைடபிள் ஸ்மார்ட் ஃபோனோ வந்து கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்கு. அண்ட் அடுத்த டெக் நியூஸ் போடலாம். அண்ட் அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 10 அப்படிங்கிற அந்த சீரிஸ் வந்து ஒரு 500 ரூபா ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர் வந்து ஏதோ ஒரு சின்ன காம்பனண்ட் வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து ஒரு 500 ரூபா அதிகமாக்கியிருக்காங்க இந்தியாவில். அண்ட் அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 9 Pro Max அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து MIUI 12 அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் Android 11 வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 10 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபிராண்ட் பண்ணி Redmi Note 10T அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனாக மாற்றி இந்தியாவில் வந்து அஃபிஷியல் லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் தான் இருக்குது. 6.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து வேரியன்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தான். 30, 50, 60 ஆர் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸ்மார்ட் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது போக வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Dimensity 700 அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்குது. 4GB ஆஃப் RAM, 64GB ஆஃப் இன்டர்னல் மெமரி, UFS 2.2 கொடுத்துருக்காங்க. Android 11 MIUI 12 தான் இது வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் இந்த இதில் வந்து கேமரா என்ன பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் இதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ வந்து கேமரா வந்து கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கேமராவும் சொல்லியிருக்காங்க. இங்கே 20 மெகாபிக்சல் வந்து கொஞ்சம் 8க்கு தாவிட்டாங்க இப்போ.
அண்ட் இதில் வந்து ஒரு 5000 mAhக்கான ஒரு பேட்டரி, 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், டைப் சி போர்ட் தான் இது. அண்ட் இது 5G ஸ்மார்ட் ஃபோனுங்கிறனால இது ஒரு 20,000 இல்லை வந்து ஒரு 15 to 20,000க்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மியோட அவங்க பெட்டராக பண்ணுவாங்க பார்த்தா ரியல்மியோட கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் என்ன ப்ரைஸில் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதோட இன்றைக்கி டெக் நியூஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி டெக் நியூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் காய்ஸ். தேங்க்யூ.